பிதாவாகிய கடவுளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. திருத்தேர் பண்டிகைக்கு பிந்தின 25ஆம் ஞாயிறாகிய நாளில் கர்த்தருடைய வார்த்தை தியானித்து தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சற்று நேரத்திற்கு முன்பதாக நம்ம கேட்ட இந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 13 வரை இருக்கிறது. இந்த பிரசங்க பகுதிக்கு ஒரு தலைப்பாக தெரிந்து கொண்ட ஒரு தலைப்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒலிவு மலை சொற்பொழிவு, அதாவது தி ஆலிவட் டிஸ்கோர்ஸ் ஆஃப் ஜீசஸ். இதில் முக்கியமாக முடிவு பரியந்த நிலைத்து, இதுதான் தலைப்பு, என்டியூர் டு த எண்ட். ஏனென்றால் இந்த ஒலிவு மலை சொற்பொழிவிலே ஆலிவட் டிஸ்கோர்ஸ்ல பார்க்கின்ற போது 3 பிரிவாக பிரித்து அவர் பல காரியங்களை சொல்கிறார். அதில் 1-13 என்பது முடிவு பறித்து நிலைத்திருக்க வேண்டும். அது என்னதான் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் அதை சுருக்கமாக சொல்லி வேகமாக நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். அதனுடைய ஆழமான சத்தியத்திற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷரும் அதாவது ஒலிவ மலைக்கு, அதாவது ஆலயத்திலிருந்து வெளியே வருகிறார்கள். அது எதிரிலே அந்த மலை இருக்கிறது. அந்த இடத்துல அவர் போய் உட்கார்ந்து கொண்டு சீஷரிடத்துல பேச ஆரம்பிக்கிறார். அப்பொழுது சீஷர்களில் ஒருவன், ஆண்டவரே என்ன கலை வேலைப்பாடுகளோடு கூட செய்யப்பட்டிருந்தது, எவ்வளவு பெரிய கல்லுகள் பாருங்கள் இந்த ஆலயத்தை கட்டியிருப்பது என்று சொல்லி பிரமிக்கத்தக்கதான இந்த இடம் இருக்கிறது, இந்த ஆலயம் இருக்கிறது என்று சொல்லி, அப்பொழுது ஆண்டவர் பார்த்து இந்த அதாவது இந்த கல்லுகள் எல்லாம் ஒரு கல்வே ஏதாவது படிக்கு இடித்து போடப்படும் என்று சொன்னார். இவங்களுக்கு ஷாக் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இன்னும் ஆண்டவருடைய கேட்டால் இந்த மாதிரி பதில் சொல்றாரு. அதன் பிறகு அவர் மறுபடியும் அவருடைய சீஷர்கள் அவரிடத்துல கேட்க ஆரம்பிக்கிறார்கள். அதனுடைய அதாவது எந்த காலத்துல இது போல நடக்கும், அதை எங்களுக்கு சொல்லும், அதற்கான ஒரு அடையாளம் என்ன என்று அவர் கேட்கிற போது அடையாளத்தை பற்றி அவர் நேரடியாக பதில் சொல்லாமல் சொல்லுகின்ற ஒரு காரியம், ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். ஏனெனில் அநேகர் நான் தான் கிறிஸ்து என்று சொல்லி கள்ள போதகர்கள் உங்களை ஏமாற்றுவார்கள். அது மாத்திரமல்ல, யுத்தங்களின் செய்தியையும் அறிவீர்கள். அதே போல ஜனத்துக்கு ஜனம் விரோதமாகவும் நாட்டுக்கு விரோதமாக நாடும் எழுப்பி போர் புரியும். அதே போல பல இடங்களில் பூமி அதிர்ச்சிகள் ஏற்படும், பஞ்சங்களும் கலக்கங்களும் இவையெல்லாம் உண்டாகும். இவங்களெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று அவர் சொல்கிறார். இதனால முடிவு வரும் என்று சொல்லவில்லை, வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று சொல்கிறார். ஆனால் நீங்களோ எச்சரிக்கைகள் என்றால் உங்களுக்கு உபத்திரவங்கள் வரும், வேதனைகள் வரும். உங்களை கொண்டு போய் ஆலயங்களிலே நிறுத்தி அடிப்பார்கள், போலீஸ் ஸ்டேஷன்களிலே அல்லது நீதிமன்றங்களிலே, இப்படி எல்லாம் இன்றைய கான்டெக்ட்ல பார்க்கின்ற போது நம்ம கொண்டு போயிருக்குவார்கள். ஏனென்றால் உண்மையாக இருக்கிற போது, உத்தமமாக இருக்கிற போது இப்படிப்பட்ட காரியங்கள் ஏற்படும். அப்பொழுது என்ன நீங்கள் பேச வேண்டும் என்பது உங்களுக்கு, அதாவது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி போக வேண்டியதில்லை. பரிசுத்த ஆவியாகிய கடவுள் மத்தியிலே பேசி அவர் வழிநடத்துவார். ஆகவே செய்ய வேண்டிய காரியம் என்ன என்றால், சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் முந்தி அறிவிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஒரு கடவுளுடைய முடிவு என்பது வரும். ஆகவே நீங்கள் ஒருவருக்கு ஒருவர், அந்த குடும்பங்களில் கூட பிரச்சனைகள் என்பது ஏற்படும். நீங்கள் எண்ணாமத்து நிமித்தமாக எல்லாராலும் நீங்கள் பகைக்கப்படுவீர்கள். முடிவு பரிந்தும் நிலைநிறுத்துகிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி இங்கே சொல்கிறார். இதுதான் இந்த பிரசங்கத்தினுடைய சுருக்கம். இதை 4 தலைப்புகளிலே நாம் பார்க்கலாம். Jesus Christ foretells about the great destruction of the temple. முதலாவது பார்க்கும்போது இந்த கல்லுகளை பற்றி சொல்கிறார்கள். அந்த கல்லுகளினால் கட்டப்பட்ட அந்த ஆலயம் அது இடிக்கப்பட்டு போகும். அடுத்ததாக அப்ளிக்ஷன்ஸ், உபத்திரவங்கள், பர்சிக்யூஷன், சஃபரிங்ஸ், பாடுகள், வேதனைகள் எல்லாம் வரும் என்று சொல்லி முதலாவதாக பார்க்கிற போது இந்த எருசலேம் ஆலயம், அந்த கல்லுகளை பற்றி
விவரித்து இந்த சீஷர்கள் ஒருவர் சொல்லுகிறார். அது என்ன என்பதை இந்த நேரத்தில் நாம் பார்க்கலாம். பிரியமானவர்களே, இந்த எருசலேம் ஆலயமானது யூத மக்களுக்கு ஒரு பரிசுத்தமான ஒரு ஆலயம். உலகில் உள்ள எல்லா மக்களும் யூதர்களும் அங்கே கூடி கடவுளை தொழுது கொள்கின்ற ஒரு உன்னதமான பரிசுத்தமான ஆலயமாக இருந்தது. இந்த ஆலயமானது முதலாக சாலமோன் ராஜாவினால் கட்டப்பட்டது. ஆனால் அது பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் படையெடுப்பின் போது அது இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. எருசலேம் எல்லாம் முற்றிலுமாக சுட்டெரிக்கப்பட்டது. ஜனங்கள் நாடு கடத்தப்பட்டார்கள். நாடு கடத்தப்பட்ட பிறகு அங்கிருந்து அவர்களை மீட்டெடுக்க பக்கத்தில் இருந்த ராஜாவை, அதாவது பாபிலோன் என்று சொல்கிறது ஈரான், அது பக்கத்தில் இருக்கின்ற ஈரான், அந்த ராஜாவை கோரசை கடவுள் அந்த நாட்டின் மேல் படையெடுக்க வைத்து அதை அவன் கைப்பற்றிக் கொள்கிறான். கைப்பற்றி கொண்ட பிறகு அங்கு அடிமைகளாக கொண்டு போகப்பட்ட இஸ்ரவேல் மக்களை விடுவிக்கிறார்கள். அதைத்தான் எரேமியா, எசேக்கியேல், ஏசாயா போன்ற தீர்க்கதரிசிகள் சொல்லுவார்கள். அந்த காரியத்தை எசேக்கியேல் அந்த மெசேஜ் ஆஃப் ஹோப் என்பதை எரேமியா தீர்க்கதரிசியும் சொல்வார். அப்படி வந்த பிறகு அந்த காரியங்கள் மறுபடியும் இந்த ஆலயம் கட்டப்படுகிறது. அது அதாவது எஸ்ரா 6:15 பார்க்கின்ற போது செருபாபேல், எஸ்ரா இவர்கள் கடவுளுடைய ஊழியக்காரர்களாக வேலைப்பாளர்களாக கடவுளுடைய ஊழியக்காரர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் காலத்தில் அது கட்டப்படுகிறது. அவர்கள் திஸ் டெம்பிள் வாஸ் ஒரிஜினலி ரீபில்ட் பை செருபாபேல் அண்ட் எஸ்ரா. அது எஸ்ரா புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் இருக்கு. ஆனால் இது கட்டப்பட்ட பிறகு இதை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணி இன்னும் விரிவாக்கி பெரிய அளவில் யார் கட்டுகிறது என்றால் மகா ஏரோது. The temple was constructed or expanded by Herod the Great. 43 BCE, 43 BCE ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக 43 பிஃபோர் காமன் எரா என்று சொல்லி BCE. அந்த இடம் இன்னும் விரிவாக அகலப்படுத்தி கட்டப்படுகிறது. எவ்வளோ பெருசாக கட்டுறாங்கன்னா, அதாவது இந்த மகா ஏரோது 500 yards long and 400 yards wide. யார்ட்ஸ்னா நம்ம மெஷர்மெண்ட் தெரியல எப்படின்றது நான் ரொம்ப சொல்லியிருந்தேன். ரொம்ப டீடைலாக போட்டுருவேன்னா யாராவது சொல்ல முடியுமா? 500 yards is equal to half kilometer, nearly half kilometer. இங்கிருந்து half kilometer பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் இருக்குமா? 1/2 கிலோமீட்டர் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் இருக்குமா சார்? இருக்குமா? அது வரைக்கும் இருக்குது சார். நீளம் அகலம் 400 yards. அதோட கொஞ்சம் இந்த பக்கம் பார்க்கும்போது இந்த எட்டு, இந்த பக்கம் பார்க்கும்போது இந்த எட்டு சொல்லலாம். இன்னும் பெருசு. அப்போ கிட்டத்தட்ட ஒரு குட்டி நகரமே அது. அவ்வளோ பெரிய ஆலயம், சாதாரணமான அதுல எருசலேம் ஆலயம். ஆண்டவர் அதை பற்றி இந்த சீஷருடைய பார்வை என்ன என்பதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்பதாக இந்த ஆலயம் என்பது மக்களுடைய தொழுது கொள்கின்ற ஒரு ஸ்தலமாக, யூத மக்களுடைய ஸ்தலமாக இருந்தது. ஆனால் பரிசேயர், சதுசேயர், வேத பாரகர், அதே போல பிரதான ஆசிரியர், சீஃப் பிரைஸ், கவர்னர்ஸ், ஆளுநர்கள் மற்றும் ஆட்சியாளர்கள், சீசர், இவர்களுக்கு இது இந்த ஆலயம் என்பது பணம் பண்ணுகின்ற ஒரு கேந்திரமாக இருந்தது. அதன் மூலம், அந்த ஆலயத்தின் மூலமாக பணத்தை இவர்கள் அள்ளி குவிக்கின்ற, எனக்கு இந்த அதாவது பெருவாரி மக்கள் போகிறார்கள். ஆந்திரால இருக்குது ஒரு டெம்பிள்ல, தெரியல, ஆமா அது சொல்றாங்க, கரெக்டா சொல்றாங்க. ஸோ அது போல வாரி வாரி குவிக்கின்ற ஒரு கேந்திரமாக அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் கடவுள் அதை பார்த்து வேதனைப்பட்டு, என் வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடா இருந்தது, அதை கள்ளத்துறையாக்கினீர்களே என்று சொல்லி அவர் வேதனைப்படுகிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 15-17. ஸோ இப்பேற்பட்ட வரலாற்று மிக்க ஒரு ஆலயம், அதை பற்றி பார்க்கிற போது சிலருக்கு இது உண்மையாக தொழுது கொள்கின்ற இடமாக இருந்தது. பரிசேயர், வேதபாரகர், சதுசேயர் இவர்கள் மற்றும் அந்த
ஆட்சியாளர்கள், கவர்னர்கள், சீசர் இவர்களுக்கெல்லாம் இது பணம் பணம் கேட்கிறார்கள். அதாவது அவருடைய தன்மை மாறவே மாறாது. தேன் ஊற்றி வளர்த்தாலும் பாகற்காயுடைய குணம் என்பது மாறாது. தேனே ஊற்றி ஊற்றி வளர்த்தாலையோ பாவக்காய் வந்து கஷ்டப்பாதான் இருக்கும். அதே போலதான் சிலருடைய குணங்களும் மாறவே மாறாது. ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஆலயத்தை பார்த்து அவர் அழுதார். எருசலேமை பார்த்து அவர் அழுதார். கள்ளர் குடியாக்கினீர்களே அவருடைய வீட்டில் என்று சொல்லி they made the temple a den of thieves. ஆகவே குறித்து வேற எதுவும் அந்த ஒரே வார்த்தையில அவ்வளவு விஷயங்கள் இருக்கும். இங்கே முதலாவது வசனத்தில் என்ன பார்க்கிற ஒரு சீஷருடைய பார்வையிலே ஒரு சீஷர் சொல்லுகிறான், one of them said to him, look master, what manner of stones, what buildings are here. இரண்டாம் வசனத்தில் பாருங்கள், அவனுக்கு இயேசு அவன் பிரதித்துவமாக, அதாவது முதலாம் வசனத்தில், போதகரே இந்த கல்லுகள் எப்படிப்பட்டது, இந்த கட்டடங்கள் எப்படிப்பட்டது பாரும். So this disciple was very much fascinated about the construction and the nature of this temple. பிரியமானவர்களே, இதுபோல ஒரு பிரமாண்டமான கலைநயம் மிக்க ஒரு ஆலயத்தை கலிலேயாவை தவிர கலிலேயாவில் பார்க்க முடியுது. ஆகவே இந்த அற்புதமான இடத்தை விட்டு நாம் போகக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தோடு கூட அவர் சொன்னார், இந்த ஆலயத்திலே நம்ம தங்கிடலாம், நல்லா இருக்குது, எல்லா வசதியும். அவ்வளோ பெரிய ஆலயம் பார்க்குறது 1/2 கிலோமீட்டர் தூரத்துக்கு வரைக்கும் இருக்குது. இடம் கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் தூரம் அகலம் இருக்குது. எல்லா வசதியும் அங்கே இருக்கும், எல்லா வசதியும். ஆகவே இது போகக்கூடாது. ஆனால் அந்த ஆலயம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராத படித்து இடித்து போடப்படும் என்று 2ஆம் வசனத்தில் சொல்கிறார். இயேசு அவர் பிரதித்திரமாக இந்த பெரிய கட்டடங்களை காண்கிறாயே, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராத படித்து எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்றார். அதன் பிறகுதான் பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான் அந்த 4 பேர் எப்பவுமே கடவுள்கிட்ட ரொம்ப ஒரு க்ளோஸ் அட்டாச்மெண்ட் இருக்கும். அவங்க வந்து சுவாமி இதனுடைய ரகசியம் தான் என்ன, இதனுடைய அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்றீங்களா என்று கேட்கின்ற போது அவர்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார். அதற்கு முன்னதாக அந்த அவ்வளவு பெரிய ஆலயத்தை, அந்த கல்லை பற்றி சொன்னாங்க. அந்த கல்லை பற்றி நான் சொல்லிதான், ஒரு கல்லும் அந்த ஆலயத்தின் மேல் கட்டப்பட்டது. கிட்டத்தட்ட எவ்வளவு பெருசுன்னா, அது மெஷர்மெண்ட் 38 by 18 by 12, 38 feet length, 18 feet width, 12 feet height. புரிஞ்சுங்களா? 38 அடி நீளம். 38 அடி நீளம்னா இங்கிருந்து நம்ம சர்ச்சையோட பெருசா இருக்கும். ஒரு கல் அதனுடைய அகலம் 18 அடி. இங்கிருந்து 18 அடினா இதோட பெருசா இருக்கும். 18 அடி அகலம் ஒரு கல், 12 அடி உயரம். 12 அடி உயரம்னா கிட்டத்தட்ட ரோட்ல போகணும். அப்ப இந்த ஒரு கல்லை இப்ப இருக்கிற ஒரு கிரேன் தூக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அவ்வளவு பெரிய கல்லை எப்படி அவர்கள் எடுத்து அடுக்கி அந்த ஆலயத்தை செய்திருப்பார்கள். அதை சொல்றாரு ஆண்டவர், இது ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி இடித்து போடப்படும் என்று. கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற இடம் தான் அது நிலைத்திருக்கும், இல்லை என்றால் அதை இடித்து தரைமட்டமாக்கப்படும். எவ்வளவு பெரிய ஆலயம் கட்டினது பெருசு இல்ல, எவ்வளவு அழகா இருக்குது இல்ல. அந்த ஆத்து மக்கள் அவரை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் முக்கியமானது. அந்த கல்லே ஒரு விக்கிரகமான ஒரு விக்கிரக ஆராதனை போன்ற ஒரு நிலையை ஏற்படுத்தினது. ஆகவே தான் ஆண்டவர் சொல்றார், அதை வைத்து நீங்கள் பிசினஸ் பண்ணுகிறீர்கள். அந்த பிரமாண்டமான அந்த கல் கிட்டத்தட்ட அது இந்த ஆலயம் எருசலேம் நகரத்தின் பரப்பளவில் 6இல் ஒரு பகுதி. அது 6இல் ஒரு பகுதி தான் இந்த இவ்வளவு பெரிய ஆலயம். அப்புறம் அந்த ஹோல் அந்த ஜெருசலேம் சிட்டி பார்க்கும்போது அதுல 6 பாகத்துல ஒரு பாகம் இருந்தது ஆலயம். அப்ப எவ்வளவு பெருசா இருக்குது ஆலயம். அந்த அழகு கலைநயம் மிக்க அந்த கட்டடத்தை அவர் பார்க்கவில்லை. அங்கு அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை, மக்களுடைய உள்ளங்களை அவர் பார்த்தார். அது கண்ணீர் விட்டார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இது நடந்தது. இது ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி இடித்து போடப்பட்டது எப்பொழுது என்று பார்த்த போது
It happened during the first Jewish and Roman war. எப்பொழுது நடந்தது என்றால் அது அதாவது 70வது வருடத்தில், முதலாவது நூற்றாண்டில் 70வது வருடத்தில் தீர்க்கு ராயன், the Roman army led by Emperor Titus, அவருடைய தலைமையில இந்த ஆலயம் இடித்து போடப்பட்டது. இப்போ கிடையாது. அங்க ஒரு அந்த வெளிப்புற சுற்று சுவர் ஒரு சின்ன சுவர் மட்டும்தான் அதுக்கு அந்த காப்பூர் பாகம் ஆலயம் கிடையாது, இடித்து போடப்பட்டது. ஆண்டவர் சொன்ன வார்த்தை பிரகாரமாகவே அந்த இரண்டாவதாக பார்க்கிற போது எருசலேம் ஆலயம் அழிவுக்கும் உலக முடிவுக்கும் சம்பந்தம் இல்லை. ரொம்ப தெளிவா இருக்கு. சுவாமி இது போன்ற காரியங்கள் நடக்கின்ற போது இது எப்படி நடக்கும், இதற்கு ஒரு அடையாளத்தை சொல்லு என்று கேட்கின்ற போது சொல்லுகிறார் அந்த கேள்வி 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்துல இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் என்று சொல்வது. வாட் இஸ் தி சைன் தட் ஐ வில் ஷோ டு us? அதற்காக அவர் சொல்லுகின்ற ஒரு காரியம் வேதனைகள் ஏற்படும், உபத்திரவங்கள் ஏற்படும் என்று சொல்கிறார். அதாவது வேதனைகள் ஏற்படும், உபத்திரவங்கள் ஏற்படும் என்று சொல்வது 13ஆம் வசனம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்க்கின்ற போது அவர் சொல்லுகிற இந்த காரியம் படிக்குமா? ஆமா, பூமி எதிர்ச்சிகள் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும் எழுப்பும், பஞ்சங்கள் கலகங்கள் எல்லாம் ஏற்படும். இவர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட ஒரு வேதனை, அதாவது வேதனைகளுக்கு ஆரம்பம். These are the beginnings of sorrows. Sorrows என்ற வார்த்தை, the word sorrows means birth pangs, அதாவது பிரசவ வேதனை ஏற்படுது, கர்ப்ப வேதனை அது போல ஏற்படும் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டது. கர்ப்ப வேதனைப்படுது, அதாவது எரேமியா 4:31 நாம் பார்க்கின்ற போது இந்த வேதனை சாதாரண வேதனை, கர்ப்ப வேதனைப்படுகிறார் எப்படி, அதாவது அத ஃபர்ஸ்ட் பார்ன், அந்த ஃபர்ஸ்ட் பர்த் என்றது பாருங்க, அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது குழந்தை வந்து 2-3 குழந்தை பெற்றவங்களுக்கு அது அதாவது டெலிவரி என்பது அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்காது. ஆனால் முதல் குழந்தையை பார்க்கும்போது உயிரே போயிடுறோம், உயிர் போற அளவுக்கு அந்த பயம் வேதனை இருக்கும். அதைத்தான் எரேமியா 4:31 சொல்கிறார். கர்ப்ப வேதனைப்படுகிறவளையும் சத்தமாகவும் முதல் விசை பிள்ளை பெறுகிறவளையும் வியாகுலமாகவும் இருக்கும். முதல் முறை பிள்ளை பெறுகின்ற அது எவ்வளவு சத்தம் அவர்கள் போடுவார்கள், அது போன்ற அது வேதனை என்பது இருக்கும். இதுதான் வேதனைகளுக்கு ஆரம்பம், உபத்திரவத்தின் ஆரம்பம். ஏசாயா 13:8 நாம் பார்க்கின்ற போது அவர்கள் திகிலடைவார்கள், வேதனைகளும் வாதைகளும் அவர்களை பிடிக்கும், பிள்ளை பெறுகிறவர்களை போல வேதனைப்படுவார்கள். அப்ப ஜனங்கள் எல்லாம் இந்த நாட்டுக்கு நாடு விரோதம் கொஞ்சம் யோசிப்பாங்க. ரஷ்யா உக்ரைன்ல இருக்கிற மக்கள் எவ்வளவு வேதனைப்படுறாங்க. அதே போல கொஞ்சம் நல்லா யோசிப்பாங்க. இஸ்ரேலை தான் நேரடியாக தாக்க அதாவது தைரியம் இல்லாமல் ஈரான் அவருடைய பிராக்சி, அவருடைய கூட்டாளிகள் என்று சொல்லும்போது அவர் கைக்கூலிகளை வைத்துக் கொண்டு தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால பாதிக்கப்பட்டது காசாவில் இருக்கின்ற அப்பாவி மக்கள், எத்தனையோ மக்கள், லட்சக்கணக்கான மக்கள். அதே போல இது பக்கத்துல லெபனானில் பார்க்க சொல்லுங்க, அங்கும் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நிலைமை என்ன? எல்லாரும் கர்ப்பவதிப்படுகின்ற ஒரு வேதனை, உபத்திரவங்கள், வேதனைகள், பூமி அதிர்ச்சி ஏற்படுகிறது, பஞ்சங்கள், நாட்டுக்கு நாடு விரோதம் என்ற ஒரு காரியம். அதாவது இந்த காரியங்கள் எல்லாம் வருகிறது. 1 தெசலோனிக்கேயர் 5:3 பார்க்கிற போது கர்ப்பவதியானவர்களுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும், அவர்கள் தப்பி போவதில்லை. சரி, இதெல்லாம் சொன்ன பிறகு இந்தவர் என்ன சொல்லுகிறார்? 5ஆம் வசனத்தில் இயேசு அவர்கள் பிரதித்திரும்ப ஒருவரும் உங்களை வஞ்சாது படிக்க நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள். ஏன்னா ஏன் இவையெல்லாம் வரும், ஆனால் நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள். Don't be deceived. ஒருவரும் உங்களை வஞ்சாது படிக்க எச்சரிக்கையா இருங்கள். ஏன்னா விசுவாசிகளே தடுமாறி போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதில் அவர் சொல்லுகிறார், முதலாவது அந்தி கிறிஸ்துக்கள் எழுப்பி நான் தான் கடவுள் என்று சொல்வார்கள், நான் தான் கிறிஸ்து என்று சொல்வார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அந்தி கிறிஸ்து என்று சொல்லும்போது அந்த இயேசுடைய காலத்தில் அவர் மரித்து உயிர் தெழுந்த பிறகு மரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அநேக I am
am an agent of the Holy Spirit என்று சொல்லி அவர்கள் ஏமாற்றினார்கள். நான் தான் பரிசுத்த ஆவியானுடைய ஏஜென்ட் என்று சொல்லி பலர் வந்து சொன்னார்கள். என் மூலமாகத்தான் இந்த காரியம் நடக்கும் என்று சொல்லி ஏமாற்றினார்கள். அநேகர் வந்து கிறிஸ்து வருகிறார், இப்பொழுது வருகிறார், அப்பொழுது வருகிறார் என்று சொல்லி ஜனங்களை குழப்பினார்கள். இன்னொரு பக்கம் பார்க்கின்ற போது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியிலே கடவுள் இல்லை, ஒருவர் மாத்திரம் கடவுள் என்று சொல்லி யூதர்கள் அவர்கள் அந்த மோனோதீசம், அந்த மோனோதீஸ்ட் ஐடியாலஜியை வைத்து யார் யார் கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்களோ அவங்களை எல்லாம் பயங்கரமாக அழித்து நொறுக்கினார்கள். பலர் வந்து கிறிஸ்துவினாலே ஈர்க்கப்பட்டு அவருடைய வசனத்தினாலே மாற்றப்பட்டவர்கள் அவர்களை ஏமாற்ற நான் தான் கிறிஸ்து என்று சொல்லி பலர் வந்தார்கள். அவங்க இதற்கு எச்சரிக்கிறார்கள். யுத்தங்களையும் உதயமுடைய செய்திகளையும் நாம் பார்த்தோம். ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் எழுதுகிற ஒரு கருத்தை இன்னைக்கு எங்க பார்க்கிறோம் என்றால், அதாவது இந்த இஸ்ரேல் நாடு மற்ற, அதாவது காசாவில லெபனானில் இருக்கிற தீவிரவாதிகளை அடிக்கிறது இல்லையா, அதனால எத்தனையோ மக்கள் பாதிக்கிறார்கள். அதனால வேறு நாடுகளில் இருக்கிறவர்கள் இது வந்து இட் இஸ் a genocide, அதாவது இனப்படுகொலை, இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லி அங்க வாழ்கின்ற வேற வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல வாழ்கின்ற அங்க இருக்கின்ற யூதர்களை அவர்கள் அடிக்கிறார்கள். இதுதான் ஜனத்துக்கு விரோதமான பகை. அங்க ஒண்ணு தப்பு செய்யும், ஆனா இங்க ஏற்படுகின்ற அந்த பழைய பகை ஆன்டிசெமிட்டிக் ஐடியாலஜி, அதனால அங்கு பாதிக்கப்படுகிறார்கள். இதுதான் ஜனத்துக்கு விரோதமாக எழுப்புகின்ற ராஜ்யத்துக்கு விரோதமாக ஒரு பகை, வெறுப்புணர்ச்சி என்பது. அடுத்ததாக நேச்சுரல் டிஸ்ட்ரக்ஷன் இல்லையா, பூமி அதிர்ச்சி, இது கடவுளால் ஏற்படுத்தப்படுகின்ற ஒரு காரியம். பஞ்சங்கள், கலகங்கள் மனுஷனாலும் உண்டாகிறது. அதே போல பஞ்சங்களும் மனுஷனால் தான் உண்டாகிறது. பூமி அதிர்ச்சி அநேக சூழ்நிலையில மனுஷனால் தான் ஏற்படுறது நல்லா தெரியும். When they target the environment and ecology by their own whims and fancies or with their own greediness, then it will react. இல்லையா, இதெல்லாம் நமக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு காரியங்கள் பூமி. ஆனா பூமி அதிர்ச்சி ஏற்படுவதனால் அதற்கு மனுஷனுடைய, அதாவது it is not only the natural calamity but it is human made calamity, மனுஷனால் ஏற்படுத்துகின்ற ஒரு அழிவு என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்கள் எச்சரிக்கையாளர்கள் என்று சொல்லி கடவுள் சொல்கிறார். எச்சரிக்கையா இருக்கின்ற போது என்னதான் பண்ணுவார்கள் என்றால், நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தில் உறுதியா இருக்கின்ற போது உங்களை அவர்கள் பிடித்துக் கொள்வார்கள், உங்களை குற்றம் சாட்டுவார்கள், உங்களை கொண்டு போய் நியாயஸ்தானத்திற்கு முன்பாக கோர்ட்டில் நிறுத்துவார்கள், போலீஸ் ஸ்டேஷன்ல நிறுத்துவார்கள், ஆலோசனை சங்கங்களுக்கு முன்பாக நிறுத்துவார்கள். இவன் சரியில்லை என்று சொல்லி முத்திரை குத்துவார்கள். நீ நியாயமா நடக்கின்ற போது, அதாவது பழுத்த பழம் இருக்கின்ற மரத்துக்கு கல்லடி உண்டு. எந்த ஒரு விஷயங்கள் செய்தாலும் இந்த நாட்டில, இந்த உலகத்துல வாழ்கின்ற இடங்களில அதுக்கு விமர்சனம் உண்டு. நல்ல விமர்சனம் உண்டு, கெட்ட விமர்சனம் உண்டு, உற்சாகப்படுத்துகிறவர்களும் உண்டு, அதாவது நம்மை உற்சாகம் இழக்க செய்கிறவர்களும் உண்டு. ஆனா நீ விசுவாசத்தோடு வாழ்கின்ற போது நீ எச்சரிக்கையாயிரு. உன்னை கொண்டு போய் ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுப்பார்கள், ஜெபஆலயங்களிலே அடிப்பார்கள். 9:33 வசனம் வரைக்கும் பார்க்கின்ற போது, என் நிமித்தம் தேசாதிபதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் சாட்சியாக அவர்கள் முன்பாக நிறுத்தப்படுவீர்கள். என் நிமித்தமாக, சுவிசேஷம் அதாவது ஏற்றுக்கொண்ட நிமித்தமாக, கர்த்தரை நான் வணங்குகின்ற காரணத்தினாலே, இந்த உலகத்துல இந்திய தேசத்துல கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம், we are all minorities. நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக எத்தனையோ சலுகைகளை நாம் இழந்திருக்கிறோம். பரவாயில்லை, எல்லாம் அழிந்து போகக்கூடியது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த சாத்தியங்கள், ஆசீர்வாதங்கள் கிடைக்காமல் போனாலும் கூட பரலோகத்தில் மறுமையில அது நமக்கு அதிகமாக கொடுக்கப்படும். ஏனென்றால் நம்முடைய அந்த உண்மை நிமித்தம், உத்தமத்தின் நிமித்தம் கடவுள் நமக்கு ஆயத்தப்படுத்துகிற அந்த இந்திய ராஜ்யத்திலே பிரியமானவர்களே, 3ஆவதாக பார்க்கின்ற போது, துணிவோடு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் அழைப்போர் இருக்கிறார். 11ஆம் வசனத்தில் பார்க்கின்ற போது பாருங்கள், அவர்களை கொண்டு போய் ஒப்பு கொடுக்கும் முன்பு நீங்கள் என்ன பேசுவோம் என்று நீங்கள் யோசிக்காமல் கவலைப்படாமலும் சிந்தியாமல் இருங்கள். அந்நாழிகையிலேயே உங்களுக்கு அது அருள் செய்யப்படும்.
என்ன செய்யப்படுமோ அதையே பேசணும். அந்த நாழிகை சொல்லும்போது அந்த நிமிஷம் தானே அது, அந்த நாழிகை என்று பார்க்கிற போது அந்த நேரத்துல என்ன ஆண்டவர் கொடுக்குறோ அதை நீங்கள் பேசுங்கள். முக்கியமானவர்களே, இந்த ஆர்த்தடாக்ஸ் ஜூஸ், அதாவது பாரம்பரியத்தை பின்பற்றி வருகின்ற யூதர்கள், அவர்கள் தினந்தோறும் 2 முறை அவர்கள் ஜெபிப்பார்கள். என்னென்றால் உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல இந்த வசனம் இருக்கிறது. Hear, O Israel, the Lord our God is one God. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், ஒருவரே கர்த்தர் என்று அவர் சொல்லுகின்ற போது அங்கே இன்னொரு வரை கொண்டு வந்து இவர் தான் மேசியா என்றால் ஏற்றுக்கொள்வார்களா? அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் தான் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த அவர்களே பெரிய தடைகளாக இருந்தார்கள். கிறிஸ்துவை அறிவிப்பதற்கு, மேசியாவை மற்ற மக்கள் மத்தியிலே சொல்வதற்கு, சுவிசேஷம் அறிவிப்பதற்கு தடையாக இருந்தார்கள். இன்னொரு பக்கம் பார்க்கிற போது ரோம் expected its citizens to declare Caesar is Lord. தன்னுடைய மக்கள் எல்லாரும் அந்த ராஜாவை, சீசரை கடவுள் என்று சொல்ல வேண்டும். கடவுள் என்று சொல்லி அவருக்கு கடவுளுக்குரிய மரியாதையை செலுத்த வேண்டும். வேறு கடவுள் கிடையாது, சீசர் தான் கடவுள். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை ஏற்படுத்தினார்கள். அந்த காலகட்டத்தில் தான் துணிவோடு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ தன்னை ஒப்பு கொடுத்தார். யாரு? ஸ்தேவான் பேசுகிற போது கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த பயமுறுத்தல்கள் மற்ற காரியங்கள் எல்லாம் அவரை ஒன்றுமே எதை செய்ய முடியும், எதை பண்ண முடியல, தடுத்து நிறுத்த முடியவில்லை. மிக துணிவோடு கூட துணிகரமாக எழுதி நின்று அவர் பேசுகிறார். ஒரு சமையல் கூடத்தில் அவர் அதனுடைய ஒரு சூப்பர்வைசராக இருந்தவர். ஆனால் செய்த காரியம் என்ன? போய் பரிசுத்தாவினால் அவர் நிரம்பி பேசினார். பேசுகின்ற போது அங்க இருக்கிற அதாவது பிரதான ஆசாரியர், வேத பாரம்பரியர்கள் அவர்கள் ஹைலி குவாலிஃபைடு ஸ்காலர்ஸ், லா டீச்சர்ஸ், பெரிய பெரிய விஷயங்களை தெரிந்தவர்கள். ஆனால் அவர்கள் பல்லை கடிக்கிறார்கள். இவனுக்கு இவ்வளவு ஞானம் எப்படி வந்தது? சொல்கிற போது மோசேக்கும் தேவனுக்கு விரோதமாய் தூஷண வாக்குகளை பேசுகிறான் என்று அவனை பிடித்து ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 11-13ஆம் வசனம். இப்படியெல்லாம் பேசுறாங்க, கடவுளுக்கு விரோதமா பேசுறான், மோசேக்கு விரோதமா பேசுறான்னு சொல்லி ஆலோசனை சங்கம், அந்த சனகரி சங்கம் எருசலேம் கவுன்சில் அங்கே கொண்டு வந்து ஸ்தேவானை நடத்துறாரு. ஸ்தேவான் அங்க பேசுறாரு. பேச பேச பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவர் பேசுறார். அதனால நீங்கள் ஜபாலயத்திற்கோ இல்ல ஆலோசனை சங்கத்துக்கோ இல்ல கோர்ட்டுக்கோ நீங்கள் கொண்டு போகப்படும் போது, கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்கள் துன்பப்படுகின்ற போது அங்கே என்ன பேச வேண்டும் என்பது உங்களுக்கு அந்த நாழிகையில அருளப்படும், அந்த நேரத்தில் சொல்லப்படும். அதை சொல்லுங்க. அதைத்தான் ஸ்தேவான் சொன்னார். கடைசியில அவரை கல்லெறிந்து கொண்டார்கள். கல்லெறிந்து கொள்கிற போது ஸ்தேவான், அதாவது ஆண்டவரே இந்த பழி பாவத்தை இவர்கள் சுமத்தாதோம் என்று சொல்லி அவர்களுக்காக மன்னிப்பு கேட்டார். ஆண்டவர் சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கும் போது என்ன சொன்னார்? பிதாவே அவர்களுக்கு மன்னிப்பு, தாங்கள் செய்கிறது அது போலதான் இவரும் கேட்டார். இவர்கள் என்ன செய்யறாங்க இவங்களுக்கு தெரியல சுவாமி, இவர்களை மன்னியும் என்று சொல்லி அவர் ஜெபித்தார். கடைசியில கல்லை எறியப்பட்டு அவர் அங்கே சாட்சியாக மறைக்கப்பட்டார். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 1-50, 51-60 வரைக்கும் பார்க்கும்போது எல்லாம் ஒரு ஸ்தேவான் என்ற ஒரு கோதுமை மணி நிலத்தில் விழுந்து செத்ததினாலே திருச்சபைகளை பாழ்படுத்தி கொண்டிருந்த ஆண்களையும் பெண்களையும் குழந்தைகளையும் வீடு வீடாக சென்று கைது செய்து அவர்களை சிறையில் அடைத்து வேதனைப்படுத்திக் கொண்டிருந்த சவுல் என்ற ஒரு மனுஷன் பவுலாக மாற்றப்பட்டான். ஸ்தேவான் என்ற ஒரு ரத்த சாட்சி அப்படி அந்த நிலத்துல கோதுமை மணியாக விழ காரணமாக இருந்தவன் சவுல். ஆனால் கடவுள் அவனை சந்தித்தார். சந்தித்த போது சவுலே சவுலை ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? முள்ளில உதைக்கிறப்பா, முள்ளில் உதைக்கிறது சாதாரண விஷயமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீ செய்யற காரியம் அப்படியாக இருக்கிறது.
அவன் மனமாறி பவுலாக மாற்றப்பட்டான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் 8:3 பார்க்கும்போது அவன் செய்த அந்த கோரமான சம்பவங்கள் அங்கே இருக்கிறது. ஆனால் அவன் மாற்றப்பட்டான். விசுவாசத்தில் அவன் உறுதியாக நின்றான். ஏனென்றால் இன்றைக்கு வாசிக்கிற சங்கீதம் 16 பார்க்கும்போது 16 வசனத்துல, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. யாரும் என்னை அசைக்கவே முடியாது. நான் அவரை முன் வைத்திருக்கிறேன், அவர் பின்பாக நான் இருக்கிறேன். அவர் இஸ் மை கமாண்டர் இன் சீஃப். அவர் தான் தளபதி. இந்த போரில் தலைவதி, பிசாசை ஒடுக்குகின்ற அந்த காரியத்திற்கு முன்னாக இருப்பவர், முன்னாக நடக்கிறேன், அதுக்காக பயப்படவில்லை என்று சொல்லி தைரியமாக ஸ்தேவான் தன்னுடைய ஜீவனை கொடுத்து ரத்த சாட்சியாக வாழ்ந்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் தவிர மற்ற எல்லாரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறி போனார்கள். அப்போஸ்தலர்கள் வேற எங்க போகல, உயிர் போனா பரவாயில்லை என்று சொல்லி அங்கே அவர்கள் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். அதன் பிறகு மற்ற இடங்களுக்கு சென்றார்கள். அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறவனமாக, பரிசுத்த ஆவியினிடத்தில் வருகின்ற போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரையிலும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். ஆகவே அவர்கள் எருசலேமை விட்டு போகவில்லை, அங்கு சாட்சி பகர்ந்தார்கள். எல்லா சீஷர்களும் யோவானை தவிர எல்லாரும் ரத்த சாட்சிகளாக மரித்தார்கள். பிரியமானவர்களே, யாரும் மறந்து போகக்கூடாது. தர்த்துலியன் என்ற ஒரு அப்போஸ்தலிக் ஃபாதர் சொல்லுகிற போது இப்படியாக சொல்கிறார், எங்களை வெட்டி வீழ்த்தும் போது நாங்கள் பல மடங்கு பெருகுவோம். The blood of martyrs is a seed of church. ரத்தம் சிந்தி மரிக்கிற போது அந்த திருச்சபை உண்டானது. எங்களை வெட்டி வீழ்த்துகின்ற போது நாங்கள் பல மடங்காக பெருகுவோம் என்ற காரியத்தை நம்முடைய இந்திய தேசத்திலே கிறிஸ்தவ மிஷனரிமார்கள் ஊழியத்தை செய்கின்ற போது அவர்களை தடுக்க வேண்டும் என்று சொன்ன போது பண்டித நேரு சொன்ன ஒரு வார்த்தை, அவர்களை தடுக்காதீர்கள், அவர்களை தடுத்தால் அவர்கள் அதிகமாக பெருகிவிடுவார்கள், மூட்டை பூச்சியை போல என்று சொல்லி. மூட்டை பூச்சி போல, அதாவது மோட் பூச்சி நீங்க அதிகமாக பெருகிடும், அது போல பெருகும் என்று சொல்லி. தர்த்துலியன் சொன்ன காரியமும் அதுதான். எங்களை வெட்டி வீழ்த்தும் போது நாங்கள் பல மடங்கு பெருகுவோம். உபத்திரவத்தினாலே சுவிசேஷம் அறிவிக்கின்ற காரியம் குறைத்து போகவில்லை, பல மடங்கு அது வளர்ந்தது. திருச்சபைகள் உலகம் முழுவதும் பரவுகிறது. ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு இருக்கின்ற திருச்சபைகள் இந்த சுவிசேஷம் அறிவிப்பதை மறந்து போனார்கள். கிட்டத்தட்ட the first and foremost important duty of the church is to proclaim the good news. இன்னைக்கு எங்க அது போல நடந்தது? சர்ச்சு ரெண்டா பிரியுது, எதிர்பார்க்கிற இடத்துல கட்டுறாங்க, பாலிடிக்ஸ் நடந்திருக்கு, மோசமான நிலைமைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அங்கு அதிகமாக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். திருச்சபையில் ஒரு பெரிய எழுப்புதலை கடவுள் உண்டு பண்ண வேண்டும். சுவிசேஷ கொண்டாடம் என்பது நடக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சீஷர் தோமா, அந்த நம்முடைய தேசத்துக்கு வந்த 12 சீஷர்களில் ஒருவர் இல்லையா? முதலாவது நூற்றாண்டில் பார்க்கும்போது 52nd AD அந்த காலகட்டத்தில் அவர் மலபார் கேரளாவில் இருக்கின்ற இடத்துக்கு வந்து அவர் ஊழியத்தை ஆரம்பித்தார். மலபார் மிஷன் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். அங்கு மாத்திரம் அவர் இல்லை, அங்கு அவர் ராஜாக்களுக்கெல்லாம் சுவிசேஷத்தை அறிவித்தார். அங்கிருக்கின்ற பிராமண மக்களுக்கு, நம்பூதிரிகளுக்கு அவர் சுவிசேஷத்தை அறிவித்து அவர்கள் எல்லாம் மனமாற்றப்பட்டார்கள். கடைசியில் அவர் அங்கிருந்து சென்னைக்கு வந்தார். சென்னை, இது தமிழ்நாட்டிலே பல இடங்களிலே, மயிலாப்பூரில் அவர் ஊழியம் செய்தார். பரங்கிமலை என்று சொல்லப்படுகின்ற அந்த இடம், அங்கே சென்ட் தாமஸ் மவுண்ட் போன்ற இடமெல்லாம் இருக்கிறது. அங்கெல்லாம் அவர் ஊழியம் செய்தார். பல இடங்களில் அவர் ஊழியம் செய்திருக்கிறார். ஆண்டவரோடு இருந்த 12 சீஷர்களில் ஒரு சீஷர். அவர் கடைசியிலே ஒரு பிராமண ஒரு வெறியனால் ஈட்டியால் குத்தப்பட்டு அவர் ரத்த சாட்சியாக மரித்தார். சென்னையிலே அவருடைய கல்லறை இருக்கிறது. கோதுமை மணி நிலத்தில் விழுந்து சாவாக இருந்தால் தனித்திருக்கும் அந்த சத்ததியாகி மிகுந்த பலனை கொடுக்கும். அந்த ரத்த சாட்சி நிமித்தமாக இன்றைக்கு நாம் எல்லாரும் கருணை பிள்ளைகளாக இருக்கிறோம்.
இதற்கு பிறகு தொடர் கதையாக அந்த ஃபாலோ மினிஸ்ட்ரிஸ் மூலமாக அநேக மிஷனரிமார்கள் வந்து சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்தில் ஒரு மிஷனரியாக வந்தார். God has one son without sin. He has no sons without scars. அதாவது பாவமில்லாத ஒரே குமாரன் கடவுளுக்கு இருந்தார். அது யாரும் நமக்கு தெரியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லையா? ஆனால் தழும்புகளே இல்லாத குமாரன்கள் கடவுளுக்கு இல்லை. பாடுபடாத அவரை பின்பற்றி சென்ற சீஷர்கள் யாரும் இல்லை. எல்லாரும் பாடுபட்டிருக்கார்கள், வேதனைகளை அனுபவித்திருக்கார்கள். கடைசியாக வாழ்வோ சாவோ முடிவு வரையிலும் நாம் விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். 13ஆம் வசனத்திலே பாருங்கள், என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு வரையிலும் நிலைத்திருப்போனே ரட்சிக்கப்படுவான். என் நிமித்தம் என்று சொல்கிறது, for my name's sake, for my name's sake, yeah, and you will be hated by all for my name's sake, but the one who endures to the end will be saved. முடிவு வரையிலும் நிலைத்திருப்போனே ரட்சிக்கப்படுவான். நான் ஏற்றுக்கொண்டேன், நான் பாடுகளை அனுபவிக்க தயாராக இல்லை. ஒருவேளை அடக்குமுறை என்பது என்று வருகின்ற போது, ஆல்ரெடி அடக்குமுறை என்பது இருக்கிறது. 2014 அன்டிக்ளேர்டு எமர்ஜென்சி தான் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இதை எவ்வளவு பேர் நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னு தெரியாது. ஐஎல்சியுடைய முன்னாள் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஜஸ்டிஸ் ஹரிபிரதாப் அவர் சொல்லிட்டு போதுல 2014 அன்டிக்ளேர்டு எமர்ஜென்சி, அறிவிக்கப்படாத ஒரு அதாவது என்ன சொல்றது, எமர்ஜென்சி அவசர நிலை என்பது அவசர நிலை பிரகடனம் என்பது நம்முடைய தேசத்தில் இருக்கிறது. பல காரியங்கள் நம்முடைய உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கிறது, இன்னும் பறிக்க அவர்கள் முயற்சி கொண்டிருக்கிறார்கள். கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ். பிரியமானவர்களே, என் நிமித்தமாக இது எல்லாம் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நீங்கள் இழக்க நேரிடும். ஆனாலும் நீங்கள் வேதனைப்படாதீர்கள், அந்த ஒரு விசுவாசத்தில் நீங்கள் துவண்டு போகாதீர்கள். நீங்கள் கடைசி வரைக்குமாய் நீங்கள் நிலைநிற்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு துறை. இன்னும் இவர்கள் தடை போட போட சுவிசேஷம் அறிவிக்கின்ற காரியம் இது அதிகமாகும் தான், உபதிரவங்கள் வருவது அதிகமாகும் தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய உபதேசத்தில் நாம் பார்க்கின்ற போது, காணாமல் போன ஆடு 100க்கு 1 இல்லையா, ஒரு ஆடு தான் காணாம போனது. ஆனால் நம்முடைய இந்திய தேசத்தில் காணாமல் போன ஆடு 199. இன்னைக்கு ஏற்றுக்கொண்ட நாம் இன்றைக்கு கடவுளை ஆராதித்துக் கொண்டிருந்தோம். ஏற்றுக்கொள்ளாமல் எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் நம்முடைய தேசத்தில் உண்டு. அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லப்பட வேண்டும், அவர்களும் பரலோகத்தில் வந்து சேர வேண்டும். இதுதான் நம்முடைய வாஞ்சையாக இருக்க வேண்டும். நான் மட்டும் போனால் போதும் என்ற அந்த ஒரு சுயநலம் என்பது கிறிஸ்தவம் அல்ல. ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் உலோகம் உள்ள எல்லா ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். பிறகு அப்பொழுதுதான் முடிவு வரும், எல்லாருக்கும் அறிவிக்கப்படணும். எத்தனையோ குடிமக்களிலும் அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கடவுள் ஏன் இன்னும் வரவில்லை என்று சொல்கின்ற போது, இதெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். இதெல்லாம் பார்க்கிற போது வேதனைகளுக்கு ஆரம்பம், இன்னும் நீங்கள் பட வேண்டிய காரியங்கள் இருக்கிறது என்றால் சொல்றார். ஆனால் விசுவாசத்தில் உறுதியாக இருங்கள். ஆகவேதான் அவர் தாமதிக்கிறார். 2 பேதுரு 3:9 பார்க்கின்ற போது, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வருகை குறித்து தாமதியாமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். சோ எல்லாரும் ரட்சிக்கப்படணும், கடவுளை மந்தையில் சேர்க்கப்பட வேண்டும். நாம் கடவுளை ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த விசுவாசத்திலே நாம் உறுதியாய் கடைசி பரியந்தம் நிலைத்திருக்க வேண்டும், முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம் அதுதான். வெளிப்படுத்தல் விசேஷம் 2:10 பார்க்கின்ற போது, சபையே நீ மரண பரியந்தம் உண்மையா இருந்து அப்பொழுது ஜீவக்குள்ள திருச்சபையே கர்த்தருக்கு என்று அவருடைய நாமத்திற்கு தூக்கப்படுகின்ற வேதனைப்படுகிற கவலைப்படாது. மரண பரியந்தம் உண்மையா இருக்கும். Be thou faithful unto death and God will reward you. Crown of
லைஃப், கிரவுன் ஆஃப் லைஃப், ஜீவ கிரீடத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்டு நாம் கர்த்தருக்கு ஏற்ற சாட்சிக்காக முடிவு பரிந்துரை கொடுத்து அவரையே நாம் பிரதிபலிக்க, அவருடைய குணாதிசத்தையே நாம் பிரதிபலித்து அவருடைய நாம் மகிமைக்கு வாழ கர்த்தர் அனுகிரகம் செய்வாராக. அவன் நாம் உங்களால் தெய்வீக சமாதானம் நம்முடைய இதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவால் நம்மை வளர்த்து காப்பார்கள்.